தான் இருக்கு. இருந்தாலும் என்னடி இருந்தாலும் போனாலும்னு சொல்லிட்டு இருக்க. என்னதான் அழகான கோலமா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல வண்டி ஏதாவது வந்து அழிக்க தான் போகுது. எந்த வண்டியும் நான் இந்த பக்கம் விட மாட்டேல. ஆமா, நேரத்துக்கு அப்படிதான் சொன்ன. பிறகு என்னாச்சு, நான் உள்ள போய் சாப்பிட போன நேரத்துக்கு அந்த குரங்கு கோலத்துக்கு மேல வண்டியை கொண்டுட்டு போனா அதுக்கு நான் என்ன செய்ய? இன்னைக்கு கூட அப்படிதான் பண்ண போறான். பண்ணுவான். இன்னைக்கு மட்டும் கோலத்துக்கு மேலே வண்டி ஓட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, வண்டியை பஞ்சராக்கி விட்டுருவேன். நீ செஞ்சாலும் செய்வேன். இடி, நீ கொஞ்ச நேரம் கோலத்தை பார்த்துக்க, நான் உள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். சரி போயிட்டு வா. என்னைக்கு விட இன்னைக்கு கோலம் ரொம்ப அழகா இருக்கு. இதில் கோலத்தை போட்டது உள்ளே போடலாம்ல. வெளியில் கோலம் போட்டதுன்னு போகிற வரவங்களுக்கு தெரியும், வீட்டுக்குள்ளே போட்டால் யாருக்கு தெரியும்? ஆமாம், நீ சொல்லதும் சரிதான். கோலத்தை மிதிக்காம பொங்கக்கா. சரி மிதிக்கல. என்னம்மா இந்த கோலம் வருஷம் முழுச இருக்கிற மாதிரி. வேலைக்கு வரலையா? நீங்க எல்லாரும் 100 நாள் வேலைக்கே போறீங்க? ஆமாக்கா, அங்கதான் போறோம். உங்க எல்லாத்தையும் வேலைக்கு வர சொல்லி யார் சொன்னா? கோகிலா தாங்க சொன்னா. இந்த பேரில் போன கோகிலா என்னைக்குமே பெரிய பெரிய பணக்காரிகளுக்கு தான் வேலை கொடுக்கா. நான் போய் கேட்ட மட்டும் தர மாட்டுக்கா. இருக்கட்டும், ஒரு நாள் அவளை நான் கவனிச்சுக்கிட்டேன். எங்களுக்கு வேலைக்கு போக நேராயிட்டுக்கோ, பிந்தி போனால் அவள் எங்களை திட்டுவா. என்னம்மா, அவள் வீட்டில் போய் நம்ம வேலைக்கு போகிறது மாதிரி எப்பமா நம்மளை திட்ட தான் செய்வா. என்னால் ஒன்றா நீங்கள் திட்டுவாங்கண்டா. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. என்ன சின்ன பொண்ணு, மம்பட்டி கூட எதையுமே கொண்டு போகாம போறேன்? அதுவாக்கா, எடுத்துட்டு வர மறந்துட்டு. நீங்களும் எங்க கூட வேலைக்கு வந்துட வேண்டியதுதானக்கா. நீ சொல்லதான் சரிதான். நான் வந்தாவ எப்படி வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கதான் பாக்கேன். நீ மட்டும் எனக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவியா? நான் வீட்டுக்கு ஓடி போய் ஒரு வழியில சோறு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிக்கா, நீங்க போயிட்டு வாங்க, நான் இதுல நிற்கேன். இப்போ நீங்க எல்லாம் வேலை செய்யறதுக்கு போங்க, நான் இவளை கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். நபர் சின்ன பொண்ணு, இங்கே நேரத்தை கடத்தாம சுருக்கா வந்து சேரு. இங்கே வந்தான்னு வச்சுக்க, அப்புறமா உனக்கு வேலை கிடைக்காது, அவ்வளவுதான் சொல்வேன். சரிக்கா, நேரம் கடத்தாம வந்துடுவோம். அக்கா சொன்ன மாதிரி நேரம் கடத்தாம வந்து சேரு. சரிக்கா, அந்த அக்கா சாப்பாடு எடுத்துட்டு வந்த உடனே நாங்க 2 பேரும் ஓடி வந்துடுவோம். இங்க என்னதான் நடக்குது? உன்கிட்ட பேசிட்டு திரும்பதுக்குள்ள முன்னாடி நின்று ஒருத்தலையும் காணையில. மற்றவிதான் திரும்பி பார்க்காம போறவனா எங்க அக்கா கூட திரும்பி பார்க்காமையே போவா. நீங்க என் கூட வருவீன்னு நினச்சிக்கிட்டு போகல இருக்கோம். உனக்கு என்னமா வளர்த்தி காலு ஓடி வந்துடுறா, என்னால முடியுமா? நான் அவிய கூட போறேன். பைய பார்த்து பொறுமையே போங்கக்கா, முன்னாடி கல் கிடக்கு. இந்த அக்கா எப்படிதான் மம்பட்டியும் கூடியும் சேர்த்து தூக்கிட்டு போறாளோ தெரியல. என்னால் இந்த 2ஐயும் கொண்டுட்டு நடக்க முடியல. நீங்க அப்பா அந்த மம்பட்டி வச்சுட்டு போங்கக்கா, நான் வரும்போது கொண்டாறேன். நீ தானே கண்டிப்பா கொண்டு வருவேன். வீட்டில் குடத்தை மறந்து வச்சது மாதிரி இந்த மம்பட்டியை மறந்து வச்சுட்டு வந்தா நான் என்ன பண்ணுது? எங்க அத்தை இனிய ஓட விரட்டி விடாவ. சாப்பாடு எடுக்க போறேன்னு சொன்னவில வேற காணையில. எப்பாடா ஒரு விலையே வந்துட்டாவ. நம்மள அவியலுக்கு பின்னாடியே போயிட வேண்டியதான். என்ன ஒருத்தலாம் அந்த மாதிரில? அதாக்கா நானும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு சரியா தெரியுமா இன்னைக்கு இங்கதான் வேலைன்னு? தெரியுங்கா, இன்னைக்கு இங்கதான் வேலை. இந்த வாழையை பார்த்தா அப்படியே எங்க மாலாக்கா வாளி மாதிரி இருக்கு. உங்க மாலாக்கா மட்டும்தான் இப்படி வாளி வாங்குவாளோ? நாங்களும் வாங்க மாட்டோமோ? இதை எங்க அம்மா எனக்கு சீதனத்துக்கு தந்ததாங்க. இந்த வாளியில என் பேரு கூட இருக்கும் தெரியுமா? இந்த பக்கத்துல தானே என் பேர் எழுதியிருக்கோம். பேரெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்க்கா. வர பாதையில வயிறு பசிக்குன்னு சொன்னியெல்லாம் முதல்ல சாப்பிடுங்க. நீ சொன்ன பிறகுதான் எனக்கு வயிறு பசியேன்னு நினைவுல வருது. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டுக்கா. நம்ம சாப்பிடாம எவ்வளோ நேரம்னாலும் தெரியும், ஆனால் சாப்பிடலன்னு மட்டும் நினச்சா போதும்.
உடனே வயிறு பசி எங்கே இருந்தனாலும் வந்துடுது. அது பிடிக்க நினச்சா மட்டும் வயிறு பசி வருது. அது என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு, எனக்கு கூட இப்படி தான் பண்ணோம். அப்போ எல்லாத்துக்குமே இப்படி தானாக்கா? நான் கூட எனக்கு மட்டும்தான் இப்படி பண்ணுதோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பசிங்கிறது ஏழை பணக்காரங்க வித்தியாசமே பார்க்காது, எல்லாத்துக்குமே ஒன்று தான். என்னக்கோ சாப்பிடலையா? வாளி தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டியே. அப்புறமா எல்லாரும் சாப்பிடுவாங்களா? அப்பமே சாப்பிடுங்க. ஏன்க்கா வயிறு பசிக்குன்னு சொன்னீங்களா? சாப்பிட வேண்டியது தானே. ஒத்தையில் சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்காக எல்லாத்தையும் உங்கள் பக்கத்தில் உட்காந்து வைக்க முடியுமா? உன்னை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்புறமாவே சாப்பிடுங்க. கொதி ஒன்றும் போட்டுற மாட்டேங்க்கா, சும்மா சாப்பிடுங்க. அப்படிலாம் நினைக்கல சின்ன பொண்ணு. ஏன்னா தான் செத்த நேரத்தில் எல்லாரும் சாப்பிடுவாங்களா? அப்போ நான் சேர்ந்தாப்பே சாப்பிட்ருக்கேன். எனக்கு என்னமோ நீங்கள் நான் உங்கள் சாப்பாடாக பார்த்துடக்கூடாதோன்னு மறைச்சி வச்சது மாதிரி தோணுது. நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். காலையில் அதையே மிச்சம் வச்ச சாப்பாடை சாப்பிட்டது மேலே மேலே வந்துட்டு இருக்கு. இதில் வேற எங்கே இதை திங்க? இதில் சிக்கன் பிரியாணி தான் இருக்குது. உனக்கு வேணா எடுத்துக்க. அதுக்கு பதிலாக எனக்கு சாப்பிட்றதுக்கு நீ சாப்பாடு தரணும், சரியா? ஆ சரிக்கா தரேன். ஆனால் நான் சோறும் ஊறுகாயுமெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். பரவாயில்ல சின்ன பொண்ணு, அங்கே வேற யாரும் குழம்பு கொண்டு வந்திருப்பாவோ, வாங்கிடலாம். ஃபோன் இருந்தால் கூட யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதை வேற வீட்டிலலாம் போட்டுட்டு வந்துட்டேன். சின்ன பொண்ணு, 2 பேரும் எதுக்கு அதில் உட்காந்துட்டு இருக்கிய? இன்னைக்கு இங்கே தானக்கா வேலை? இன்னைக்கு இங்கே வேலை இல்லையா? அடுத்த வாரம் தான் செய்யணுமா? நம்ம எல்லாரும் இன்னைக்கு அங்கே தான் வேலை செய்யணுமா? அங்கே இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வேலைக்கா? நம்ம போன திருப்பரத்தில் மரம்லாம் நட்டோம்ல, அதுக்கு தண்ணி ஊற்றணுமா? போன திருப்ப நட்ட மரம்னு சொல்லிடலாக்கா, என்ன அதில் நின்றுக்கிட்டே இருக்கு? நீக்க போய் தானே தண்ணி ஊற்ற சொல்லுக்காவே. நீ வாரியனா வா, நாங்கள் போய் தண்ணி ஊற்ற போகிறோம். குடம் இல்லாமல் எப்படிக்கா தண்ணி ஊற்ற முடியும்? இதுக்கு தான் நான் அப்பமே சொன்னேன், வீட்டுக்கு ஓடி போய் குடத்தை எடுத்துகிட்டு வரேன்னு. யாராவது கேட்டீங்களா? தண்ணி ஊற்ற உனக்கு குடம் தானே வேணும், அக்கா ஏற்பாடு பண்ணி தருவா. நானும் அப்போதை வச்சு பார்த்துட்டு இருக்கேன். இங்கே நின்று ஒரே கதை விடுவலையாக இருக்குது. ஒழுங்கு மரியாதையாக வேலையை பாருங்க. அப்படி இல்லை சார்கிட்ட சொல்லி கொடுத்து விடுவேன். நெடுன்னு வளர்ந்த மட்டும் காணாது, வேலையும் செய்யணும். வர்றது வேலை செய்யறதுக்கா ஒழுங்க இருக்கான்னு தெரியல. 2 கையிலையும் திங்கிறதுக்குன்னு அள்ளிட்டு வந்தாச்சு. ஏதாவது பதில் சொல்லிட்டா பாரு, திங்கிறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்குது.